வணக்கம். ஆன்மீக செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அழகாபுரி ஸ்ரீ மகாலட்சுமி கோயிலில் ஆடிப்பெருக்கு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. நள்ளிரவில் நடக்கும் திருவிழாவில் முதல் நிகழ்வாக கங்கை என்று அழைக்கப்படும் ஊர்கிணற்றின் அருகே கரகம் ஜோடித்து அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் பாரம்பரிய வழக்கப்படி தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்த கோயில் முன்பு அமர்ந்தனர். உரிமை மேளம் முழங்க கோவிந்தா கோஷத்துடன் மடியில் தேங்காய்களை கட்டிக்கொண்டு வந்த கோயில் பூசாரி பக்தர்களின் தலையில் தேங்காய் உடைத்தார். அதனைத் தொடர்ந்து மகாலட்சுமி மின்னலங்கார பூப்பல்லக்கில் எழுந்தருளினார். அம்மன் வான வேடிக்கையுடன் வீதி உலா வந்தார். நூற்றுக்கணக்கான பெண்கள் முளைப்பாரி எடுத்து வந்தனர். வத்தலகுண்டு, நிலாக்கோட்டை, திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஆலமரத்து காளியம்மன் ஸ்ரீ ராஜகாளியம்மன் கோயிலில் ஆடித்திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றுவதற்காக கோயில் வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அம்மியில் மஞ்சள் அரைக்கும் வைபவம் காலை 8 மணி முதல் நடைபெற்றது. விரலி மஞ்சள் அரைத்து பூசும் பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும், வாழ்வு வளம் பெறும் என நம்பிக்கை உள்ளதால் பெண்கள் அம்மியில் மஞ்சள் அரைத்து அம்மனை வழிபட்டனர். காலை 11 மணிக்கு அம்மனுக்கு பால், தயிர், திருமஞ்சனம், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பெண்களால் அரைக்கப்பட்ட மஞ்சள் காப்பு சாத்தப்பட்டு சர்வ அலங்காரத்தில் காளியம்மன் எழுந்தருளினார். காளியம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. 1000க்கும் மேற்பட்ட வளையல்கள் கோர்க்கப்பட்டு அம்மன் வளையல் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அம்மனுக்கு சாற்றிய மஞ்சள், வளையல்கள் மற்றும் அன்னதானம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள், சிறுமிகள் மஞ்சள் அரைத்து அம்மனை வழிபட்டனர். ராணிப்பேட்டை சோளிங்கர் கரிக்கல் கிராமத்தில் பழமையான கொல்லாபுரி அம்மன் கோயில் உள்ளது. ஆடி திருவிழாவை முன்னிட்டு தினமும் 6 கால பூஜை விமர்சையாக நடந்தது. சிகர நிகழ்ச்சியாக இன்று கூழ்வார்த்தல் மற்றும் தீமிதி திருவிழா நடைபெற்றது. முன்னதாக காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் பாஞ்சியம்மன் கோயிலில் இருந்து கரகம் எடுத்து புனித நீராடினர். ஊர்வலமாக கோவிலை வந்து தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சர்வ புஷ்ப அலங்காரத்தில் அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் அம்மனை தரிசித்து மனமுருகினர்.
மதுரை மாவட்டம் மேலூர் வீரசூடாமணிப்பட்டி 5 மொழி அழகிய ஆத்தாள் கோயில் கிராம திருவிழாவை முன்னிட்டு கச்சராயன்பட்டி, சுந்தரராஜபுரம், வீரசூடாமணிப்பட்டி பொதுமக்கள் 110 ஆடுகள், 1000 சேவல்களை காணிக்கையாக வழங்கினர். காணிக்கையாக கொடுத்த ஆடு சேவல்களை கோயில் முன்பு பூசாரிகள் பலியிட்டனர். கரியை பானை வைத்து அதன் மீது மற்றொரு பானையில் வெப்ப இலையை போட்டு உப்பு போடாமல் சமைத்து சுவாமிக்கு படையலிட்டனர். அதற்கு முன்பாக மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் கிராமத்தார் சார்பில் வாங்கிய சர்க்கரையை இஸ்லாமியர்கள் சர்க்கரை வழங்கும் பாறையில் வைத்து தொழுகை நடத்தினர். சர்க்கரையை பொதுமக்களுக்கு வழங்கினர். பின்னர் காணிக்கை கொடுத்தவர்களுக்கு படையலிடப்பட்ட பிரசாதம் பிரித்து கொடுக்கப்பட்டது. வேப்பிலையை போட்டு சமைத்தாலும் உணவு கசக்காமல் இருப்பது அம்மன் அனுக்கிரகம் என பொதுமக்கள் தெரிவித்தனர்.